உங்களுக்கு இதே மாதிரி நோஃபேப்போட விஷயத்துல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா உங்களோட ரூம்ல யாரெல்லாம் அஃபர்மேஷன் ஒட்டி வச்சிருக்கீங்க? கோவிந்தராஜ், உங்களோட ரூம்ல யாரெல்லாம் அஃபர்மேஷன் ஒட்டி வச்சிருக்கீங்க? இதுவும் ரொம்ப தேவையான ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்களோட ரூம் உங்களை இன்ஸ்பயர் பண்ற ஒரு விஷயமா இல்லைன்னா உங்களோட ரூம் உங்களை டிமோட்டிவேட் பண்ற ஒரு விஷயமா மாறும். உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ற ஒரு விஷயமா மாறும். எப்படி? உங்களோட ரூமை ஒரு இன்ஸ்பயர் பண்ற விஷயமா நீங்க டிசைன் பண்ணலன்னா உங்களோட ரூம்ன்றது உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ற ஒரு விஷயமா மாறும். ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் ஒரு 6 to 7 to 8 ஹவர்ஸ்க்கு நீங்க அங்கதான் தூங்க போறீங்க. அதனால உங்களோட ரூமோட எனர்ஜின்றதே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லேசியான ஒரு ஸ்லீப்பியான அந்த மாதிரி ஒரு எனர்ஜியா தான் இருக்கும். ஒரு ஆவரேஜா எடுத்து பார்த்தோம்னா அங்க போய் உட்கார்ந்து ரொம்ப ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு டெண்டன்சின்றது உங்களுக்குள்ள வராது. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நீங்களா கான்ஷியஸா உங்களோட ரூமை ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பேஸா பில்ட் பண்ணிக்கணும். நோஃபேப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறணும், லைஃப்ல பெரிய இலக்குகள் அச்சீவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் ரூல் நம்பர் 1 எழுதிக்கோங்க. ரூல் நம்பர் 1, உங்களோட ரூம்ன்றது உங்களுக்கு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்பேஸா இருக்கணும். என்னோட இந்த ஸ்டுடியோன்றது நான் என்னோட பெட்ரூம்ன்றது என்னோட ஹால்ன்றது இந்த என்னோட ஆபீஸ்ல ஒவ்வொரு ரூமும் நான் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ரூம்லயுமே இப்ப மோஸ்ட் ஆஃப் த ரூம்லயுமே அவார்ட்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் கொண்டு வச்சு, ஏன்னா உங்களோட ரூம்ன்றது தான் உங்களோட கிரவுண்ட் திங். இந்த கிரவுண்ட் திங்ன்றது இன்ஸ்பைரிங்கா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட ரூம் எப்படி ப்ரோ இருக்கு, அடுத்ததா கிளாஸ் கேட்டு போலான்ற மாதிரி இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்பவும் சுத்தி பாருங்க உங்களோட ரூம்ன்றது எப்படி இருக்குன்றது. இங்க இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி தோணுமா? டிசைன் பண்ணுங்க. இதுக்கு நீங்க பெரிய டிசைனரா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்களா எழுதி வச்ச சில அஃபர்மேஷன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டணும்ன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்களா எழுதி வச்ச சில அஃபர்மேஷன்ஸ் நீங்க ரூம்ல ஒட்டிக்கலாம். நீங்களா எழுதி உங்களோட கை வச்சு எழுதின அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஸ்பேஸ் தான் உங்களோட ரூம். மோஸ்ட் டைம் ஸ்பெண்டிங் ஸ்பேஸ் தான் உங்களோட ரூம்ன்றது. அந்த ரூமை இன்ஸ்பைரிங் ஸ்பேஸா இருக்கணும். இது ரூல் நம்பர் 1. நோஃபேப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னாலும் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகணும்னாலும் இது மஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட். அஃபர்மேஷன் இந்த மாதிரி எழுதுங்க. இன்னைக்கு என்னுடைய நாள், டுடே இஸ் மை டே, டுடே இஸ் மை டே. இந்த நாள் முழுதாவுமே அந்த டிவைன் எனர்ஜியோட ப்ரொடெக்ஷன்றது எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தமிழ்ல நான் கரெக்டா சொல்லல. இந்த நாள் முழுசாவுமே டிவைன் எனர்ஜியோட அந்த ப்ரொடெக்ஷன்றது எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. Divine energy protecting me the whole day. I take massive action today. இந்த மாதிரியான சில விஷயங்களை எழுதி உங்களுக்கு நீங்களே எழுதி உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியான விஷயம்ன்றது இருக்கும்ல, அத எழுதி உங்களோட ரூமை டிசைன் பண்ணுங்க. அடுத்த செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா செக் பண்ணுவேன். இது கிடைக்கலன்னா நான் ஆக்சுவலா அடுத்த செஷன்றது போஸ்ட்போன் பண்ணிடுவேன். எனக்கு இங்க இருக்கிற எல்லாரோடையும் நீங்க உங்களோட ரூம்ல என்ன எழுதி வச்சிருக்கீங்க, உங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான அஃபர்மேஷன்ஸோ வேர்டிங்ஸோ இதை நீங்க பண்ணணும். ஆஸ் ஏ டைம் ஃபார் கிரேட்னஸ் மெம்பரா நான் உங்களுக்கு ஏதோ ஒரு 21 நாள் ஏதோ ஒரு கோர்ஸ் கொடுக்கலாம் போலாம், என்னோட கடனுக்கு இவங்க கிட்ட காசு வாங்கிட்டேன், சரி ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி எல்லாம் நான் இதை ஆரம்பிக்கல. நானும் உங்களோட ஏஜ் தான், எனக்கும் இந்த விஷயம்ன்றது தெரியும். சோ நீங்க மஸ்டா பண்ண வேண்டிய சில விஷயம்ன்றது இருக்கு. அதுல ரூல் நம்பர் 1 தான் கிரியேட் யுவர் என்விரான்மெண்ட். அதாவது உங்களோட ரூமை கான்ஷியஸா நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க.